பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற கர்த்தருடைய வார்த்தை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆண்டவர் இந்த வார்த்தை யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஒரு திமிர்வாதக்காரனை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. மார்க்கு எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3, 4, 5, 11 வசனங்களையும் நாம் தியானமாய் எடுத்துக்கொள்ள போகிறோம். ஆண்டவர் கப்பர்நகூம் என்ற ஒரு ஊருக்கு போகும்பொழுது அந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தைகளை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே ஜனங்கள் அந்த இடத்துல கூடி வந்தார்கள். அவருடைய வார்த்தை கேட்பதற்கு ஜனங்கள் எல்லாரும் கூடி வந்த பொழுது அந்த இடத்துல 4 பேர் சுமந்து கொண்டு ஒரு திமிர்வாதக்காரனை அந்த இடத்துல கொண்டு வந்தார்கள். ஆண்டவருடைய வார்த்தை அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த ஜனக்கூட்டத்திலே என்ன நடந்தது? 4ஆவது வசனத்துல, ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேல் கூரையை பிரித்து திறப்பாக்கி திமிர்வாதக்காரனை கிடைக்கிற அந்த படுக்கையை இறக்கினார்கள். இயேசு பிரசங்கித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே அந்த மேலே ஷீட்டிலிருந்து ஆண்டவர் அந்த திறப்பில் இறக்கினார்கள். ஹல்லேலூயா. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு. ஆண்டவர் இன்னைக்கு கேட்கிறார், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஒரு மனுஷனுக்குள்ள விசுவாசம் இல்லைன்னு சொன்னா எந்த ஒரு காரியம் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். அவன் சூழலை பார்த்தார். மகனே, என்ன சொல்ற தெரியுமா? அந்த இயேசு சொல்ற 5ஆவது வசனத்துல, இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அல்லேலூயா. இயேசு சொன்ன ஒரு வார்த்தை அந்த திமிர்வாதக்காரனை பார்த்து, உன் விசுவாசத்தை கண்டு. அல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, மகனே, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில பாவங்கள் மன்னிக்கப்படாமல் பரலோக ராஜ்யத்துக்குள்ள போக முடியாது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்ன முதலாவது வார்த்தை, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது. விசுவாசத்தை பார்த்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை பாருங்க, அதில் 11 சொல்றாரு பாருங்க, நீ எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு நான் சொல்லுகிறேன் என்று. ஆண்டவர் இந்த திமிர்வாதக்காரனை பார்த்து சொன்னது போல தான் நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன். யாரெல்லாம் விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறீர்களோ,